அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நேஷனல் டாக்டர்ஸ் டே. அனைவருக்கும் டாக்டர்ஸ் டே வாழ்த்துக்கள். நல்ல மருத்துவத்தினால நம்ம இன்னைக்கு நம்ம தொகுதியில் மருத்துவம் சார்ந்த சுகாதார சார்ந்த 5 பில்டிங் ஓப்பன் பண்ணுறோம். GHPSC எல்லாம் ஓப்பன் பண்ணுறோம். சார் அது ரெவன்யூ மினிஸ்டர் மாண்புமிகு திரு செங்கோட்டையன் ஐயாட்ட கொண்டு போயாச்சு. ஸ்பெஷல் தாசில்தாருக்காக போடுறாங்க. அது என்னென்ன ஆய்வு பண்ணி உடனே இது பண்ணிடுவோம். இந்த என்வாயர்மெண்ட் டெவலப்மெண்ட்ஸுக்கு சிஎம் சார் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் துறை ரீதியாக டெவலப்மெண்ட்ஸ்க்கு முக்கியமாக அதான் ஆலைகள்லேருந்து வர மாசுகளை கட்டுப்படுத்த சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சூப்பர் எல்லாம் வரப்போது அதுக்குள்ளே என்னென்னு கேட்டிருக்காங்க. முக்கியமாக அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் பெரிய லெவலில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். சார் நம்ம மாவட்டம் எல்லினோட பட்டியலில் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கிறோம்? அதுக்குள்ள முன்னெச்சரிக்கை நாங்கள் வகுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாம் ஆராய்ந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள என்னன்னாலும் நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும். கொங்குபேட்டிலாம் மூடின சீல் வச்ச ஆலையை கூட மறுபடியும் திறந்து பயன்படுத்துறாங்க. எந்த தைரியத்தில் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி ஆட்சியாளர் விட்ட தைரியம் தான். முன்னாடி ஆட்சியாளர் மூடுவாங்க, காசு இவங்க லஞ்சம் வாங்குவாங்க, திரும்ப ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த தைரியம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. அது இனிமேல் நடக்காது. அது மாதிரி நினைச்சிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இனிமேல் சட்டப்படி நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பா அதை நான் நேரில் ஆய்வு பண்ணி அதுக்கு என்னவோ வழிமுறை எடுத்தோம். அது நகராட்சியோட சேர்ந்து என்னன்னு பார்த்து அதை ஆய்வு பண்ணி கண்டிப்பா. திருவாரூர் தொகுதியை சேர்ந்தவங்க சோமாலியால 5 பேர் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களை மீட்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை? அது திரு அமைச்சர் தென்னரசு கொண்டு போயிருக்கோம். அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். சார், இந்த சுற்றுச்சூழல் அதாவது வாட்டர் பாடிஸ்ல தாமிரபரணி, ராமேஸ்வரம், அக்னிதீர்த்தங்கள் இதுல எல்லாம் சுற்றுச்சூழல் மாசு அதிகமாக ஏற்படும். மக்களுக்கு நீங்க என்ன விழிப்புணர்வு மெசேஜ் கொடுக்குறதா? இல்ல, அது என்னன்னு ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அது எப்படி சுத்தம் பண்றது, அந்த வாட்டர் பாடிஸ்ல எப்படி கிளீன் பண்றது, சாலிட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது எல்லாமே வந்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதுக்குள்ள வழிமுறை எல்லாமே எடுத்து கண்டிப்பா சுத்தம் செய்யும். கேளுங்க, ஆதாரம் இருக்குன்னா ஓகே. எதையுமே யார் மேல குற்றம் சாட்டுறது ஈஸி. அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. நான் இன்னைக்கு என்ன ஏதாவது நான் என் தப்பே இல்லை. அதனால நான் முன்னாடி எப்படி நிக்கிறேன், சிரிச்சுட்டே தான் இருக்கேன். ஏன்னா அது என் மேல சாட்டப்பட்ட குற்றம்ன்றது தப்பானது. அதுக்கு ஆதாரம் தான் அவங்க காட்டுட்டோம், நிரூபிக்கட்டும். ஏன்னா நான் என் மனசுக்கு வரும், எங்களோட முதலமைச்சருக்கு நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் எங்க துறையை கொண்டு போயிட்டு இருக்கோம்.